ஒரு கிராமத்தில் இருந்துச்சான். அது அது கிடைச்ச சாப்பாடு வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சான். அன்னைக்கு ஒரு நாள் அதோட சிட்டி ஃப்ரெண்டு இதை பார்க்க வந்துச்சான். அப்போ பார்த்துட்டு, டேய் ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க, கிடைச்ச சாப்பாடு வச்சு சாப்பிட்ருக்க. நானும் அங்கே எப்படி இருந்தது தெரியுமா, கேக்கு பன்னெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன், நீனும் வான்னு கூப்பிட்டுச்சான். அப்போ அந்த எலியும் நம்மளும் ஒரு வாட்டி போய் தான் பார்ப்போமேன்ட்டு போனிச்சான். பார்த்தவங்க அழகாக இருந்துச்சான். அதோட ஃப்ரெண்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் டேபிளில் கேக் இருந்துச்சான். அதை அவங்க 2 பேரும் சாப்பிட்ருக்கும் போது ஒரு பூனை அவங்கள பார்த்தான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து குடு 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 குடுன்ட்டு ஓடி போயிட்டாங்களாம், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சரி அந்த பூனை போயிடுச்சான்னு பார்ப்போம் வந்துட்டு கேக்கை சாப்பிட பொறுமையாக அவங்க வந்தாங்க. அதுக்குள்ளே அந்த வீட்டு ஆட்கள் வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க திருப்பியும் பயந்து கொடுக்குறேன்ட்டு ஓடி போயிட்டாங்களாம். அப்போ அந்த வில்லேஜ் ஃப்ரெண்டு டேய் இங்கே சாப்பாடு ருசியாக இருந்தாலும் ஆனால் இப்படி வாழ்க்கை முழுக்க பயந்து வாழ்கிறோட நான் கிடைச்ச சாப்பாடு வச்சு நிம்மதியாக வாழ்ந்துப்படான்னு சொல்லிட்டு அதுவும் ஊரை பார்க்க போயிடுச்சான். ஊரில் போய் அது கிடைச்ச சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். ஓகே சுட்டீஸ், நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ரிச்சாக வாழறோட மன நிம்மதியாக வாழ்றது முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் சுட்டீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.